ஓகே. இப்போ நம்ம பழைய வீடியோஸ் இந்த ப்ளேல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸ் பற்றியும், டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ், எனக்கு என்னென்ன டைப் ஆஃப் இன்கம்ஸ் கிடைக்குது, அந்த இன்கம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரீஃபான விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியராக நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இந்த ப்ளேல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன டாபிக்னு பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருமே இப்போது ஈவனாக இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங்கில் ஃபார்முலேஷனாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். எஸ், தட் இஸ் த ட்ரெண்டிங் ஒன் ஃபார் எனி மார்க்கெட்டிங் ஃபீல்ட் அண்ட் காமர்ஸ் ஃபீல்டு. ஸோ அதையுமே நம்ம காமர்ஸையுமே, காமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ்டாக ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் காமர்ஸும் ரெண்டுமே செக்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் எப்படி ஷாப்பர்ஸுக்காகட்டும் அண்ட் கன்சியூமர்ஸ்க்காகட்டும் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ enables an e-commerce websites to recommend products uniquely suited to shoppers and allows users to search for a product using conversational language or image as through they were interacting with a person. எஸ், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை என்னோடய காமர்ஸ் சப்போர்ட்டிங் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு வெப்சைட்குள்ளேயோ நான் இதை கொண்டு வந்து ஆட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நான் ஒரு கன்சியூமராக அந்த இடத்துல என்னோடய ப்ராடக்டை இமேஜ் மூலிமா என்னால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அதோட கலர் டிஃபைன் பண்ணி என்னால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பிராண்டாவோ இல்லை ரேட் வச்சோ சைஸ் வச்சோ நான் கண்டிப்பாக என்னால் ஈஸியாக எனக்கு தேவையானதை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன் காமர்ஸே நல்லா எஃபெக்டிவ் தானே, அதில் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னும் எஃபெக்டிவ் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, காமர்ஸில் நான் போயிட்டு ரிசோர்ஸஸ் மூலிமா என்னோடய ப்ராடக்டை பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணிக்க முடியுமே தவிர, எஸ் பண்ணிக்க முடியும், பட் அதை விட இன்னுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னால் இன்னும் என்ன பண்ண முடியும்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராடக்ட், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேட்டு, பிராண்டு, சைஸில் எனக்கு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே என்னால் ஹோல்டு பண்ண முடியும். அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னால் சீக்கிரமாக பண்ண முடியும். பட் காமர்ஸில் நான் இன்னும் கொஞ்சம் தேடி பண்ணணும். பட் என்னோடய டைமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க கன்சியூமர்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazon uses machine learning in a several way including the development of chatbots, voice recording, fraud detection and product recommendations. எஸ், இப்போ Amazon அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸஸ், அதாவது எல்லாமே நம்மளுக்கு வந்து கன்சியூமருக்கு சர்வீஸையோ ப்ராடக்டையோ செல் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் தான். அதில் கொஞ்சம் நல்ல ஃபெமிலியராக இருக்கக்கூடியது, எல்லாருக்குமே சொன்னதும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா Amazon தான். ஸோ அந்த Amazonல என்ன வே வந்து மெஷின் லேர்னிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சாட் பாட்ஸ், நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ரெகக்னைசேஷன், ஃப்ராட் ரிடக்ஷன் அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சாட் பாட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வச்சே ஒரு ப்ராடக்டை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ரெகக்னைசேஷன் பண்ணும்போது நம்ம அந்த வாய்ஸ் மூலிமா அந்த ப்ராடக்டை கரெக்டாக கெப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் காமர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம டைப் பண்ணி பண்ணணும், வாய்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ராட் டிடெக்ஷன். எஸ், நான் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன் அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான பிக்சரோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரிஜினாலிட்டியுமே கம்மியாகிறதுக்கு காமர்ஸில் சான்ஸ் கிடையாது. ஸோ அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இன்னும் ஆட் ஆகி வரும்போது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கிடைக்கும். ஸோ ஃப்ராட் டிடெக்ஷன் எனக்கு கம்பல்சரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். எஸ், நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் அதே பிராண்டில் இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸோடு கிடைக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் பிராண்ட் இன்னும் எக்ஸஸாக கிடைக்குது, பட் பட்ஜெட்டுக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸுமே எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா பண்ணி கொடுக்கும்போது ஆஸ் அ கஸ்டமராக ஐ ஃபீல் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பையிங் அண்ட் செல்லிங் அப்ளையன்சஸ் ஆர் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், கூகுள் எக்ஸெட்ரா. எஸ், நான் என்ன பையிங் அண்ட் செல்லிங்
ப்ராசஸ் நான் ஒரு கன்சியூமராக ஒரு கஸ்டமராக நான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ இந்த ஏஐ யூஸ் பண்ணி நான் எல்லா விதமான பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பண்ண முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் ஆகட்டும், யூடியூப்பில் ஆகட்டும், கூகுளில் ஆகட்டும், என்னால் சர்ச் பண்ணி எனக்கான ப்ராடக்டை நான் என்னால் பை பண்ணிக்க முடியும்.